ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 12 மாதம். 12 மாதமும் நம்ம ஹாப்பியாக இருக்கிறோமா, இல்லை 12 மாதமும் ட்ராபேக்ஸ் இருக்குதா? அப்படியும் கிடையாது. மாறி 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 வருது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு 4 போர்ஷனில் கொடுக்குறேன். கொடுக்கும்போது 25% ஃபஸ்ட்டோட பெட்டராக இருக்கும். அடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதம் வந்துட்டு எல்லாமே கிடையாது. 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் நான் பேசுகிறேன். அடுத்து 2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்தவங்க. ஏப்ரல், மே, ஜூன் 35% தான். இதில் வந்துட்டு நான் இப்படி பிரிச்சுக்கிட்டேன். ஜூலை, ஆகஸ்ட்டு அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக வந்துட்டு 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கும் வரப்போது. 12, 21, 30ஆம் தேதி நீங்கள் பிறந்ததுக்கு உங்களுக்கு ஜனவரிலேருந்து எப்படி? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 25% நல்ல பெனிஃபிட்டபுளாக இருந்திருக்கும். ஏப்ரல், மே, ஜூன் அதே 25 தான் வருது, பெருசாக வரல. ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும் போதும் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நம்ம நினைச்சது இந்த வருஷமாவது நமக்கு கை கூடணும், நம்ம வெற்றி வாழ்க்கையை வாழணும், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமா வாழணும், ஒத்துமையா வாழணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா எவ்வளவு பேருக்கு எல்லாமே நடக்குது? ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்குல்ல. ஜனவரி நல்லா இருந்தா பிப்ரவரி ரொம்ப அடி வாங்குது. இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? எந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதம் ரொம்பவே மேஜிக்கலான ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும்? குறிப்பாக அந்த ஏற்ற இறக்க மாதங்களில் இருப்பதற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நியூமராலஜியின் லாஜிக் மேஜிக் என்ன? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் 365 நாளும் 12 மாசமும் நல்லா இருக்கா அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சார். சோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நியூமராலஜி எண்கணித ரீதியான ஒரு மேஜிக் லாஜிக் என்ன இருக்கு சார்? யாருக்கு எந்த மாதம் மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் சொல்லுங்க சார். ஆமா, கரெக்ட் தான். ஏன்னா ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 12 மாதம். 12 மாதமும் நம்ம ஹாப்பியாக இருக்கிறோமா, இல்லை 12 மாதமும் ட்ராபேக்ஸ் இருக்குதா? அப்படியும் கிடையாது. மாறி 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 வருது. ஜனவரி நல்லா இருந்தால் பிப்ரவரி மாதிரி இருக்குது, மார்ச் கொஞ்சம் பரவாயில்ல, ஏப்ரல் நல்லா இருக்குது. இப்படியே டிசம்பர் போய்ட்டு டிசம்பர் முடிஞ்சா அப்பா ஜனவரி வந்து சரியாயிரும். இப்படி சொல்லியே பல ஆண்டுகள் ஓடி எல்லாத்துக்கும் ஓடிடுது. ஆனால் நான் இங்கே அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். அதான் நான் சொல்கிறேன், நம்மளது விஞ்ஞானம் வேலையே பண்ணி உட்காந்துட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பேன் எந்த நேரமும். அதில் நிறைய கிடைக்கிற தகவலும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஷேர் நீங்களும் இப்போ நீங்கள் குட்டி ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஐயா நீங்கள் சொல்கிறது இப்படி புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்படி இதுயா அப்படியா? ஆமாம், எஸ், அப்படி தான், இப்படி தான் ரைட். நாம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை லீட் பண்ணும்போது நமக்கு எல்லாம் லேஸாக இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு திடீர்னு சடனாக வந்தும்போது தான் நமக்கு ஒரு பதட்டத்தோடு காணப்படுறோம். ஐயோ திடீர்னு வந்துருச்சு, முன்கூட்டி தெரிஞ்சு அதெல்லாம் விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு ஈஸி டேக்கர் ஆயிரும் நம்ம எனக்கோ. இப்போ அதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு அனலைசேஷன் கொடுக்குறேன். ஏன்னா புதுசாக தான் கொடுக்குறேன், நான் நிறைய மெசேஜ் தான் கொடுக்குறேன். இப்போது அதுக்காக நம்ம மாதம் போட முடியாது. ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு ஒவ்வொருத்துக்கும் 3 மாதம் எடுத்துகிட்டு 12 மாதத்தை 4 பிரிவாக பிரிச்சிருவேன். ஓகே சார். ஏன் குறிப்பாக 3ஆக பிரிக்கிறீங்க சார்? ஏதாவது ஒரு விஷயம்? ஆமாம், அந்த ஏன் கரெக்ட். ஒரு இதுக்கு அந்த காலங்கள் தான். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாரதாயுகம், கலியுகம், இலையுதிர் காலம், இப்படி எல்லா காலம் எல்லாமே 4 நாளாக வருது. நம்ம ஃபார்மட்டும் 4 போர்ஷனில் தான் பிரியுது. டேட்டு, மாதம், வருஷம், கூட்டு எண்ண, விதி எண், அப்படி எல்லாமே 4 நாளாக தான் வருது. அதனால தான் இதையும் 4 நாளாக பிரித்தேன். ஓகே சார். அப்போ போட்டால் கணக்கு கரெக்டாக வருது. இப்போ 1, 10, 19, 28 இந்த தேதி பிறந்தவங்க உங்களுக்கு ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம பிரிச்சுக்கிட்டோம். எப்படி பிரிச்சுருக்குன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இது 3 மாதத்துக்கு எடுத்துங்க. இதை நான் பர்சன்டேஜாக போட்டுடுறேன். ஏன்னா நம்ம ப்ரிடிக்ஷனுங்கிற பேரில் நிறைய சொல்லி பண்ணும்போது ஒரு கட்டத்தில் நீங்களும் போரிங்காக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். கேட்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் கேட்கும்போது போரிங்காக இருக்கக்கூடாது. உங்களை போராகவும் இருக்க வைக்கக்கூடாது. நல்ல மெசேஜை ரிசீவிங் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க.
அப்போ பர்சன்டேஜாக சொல்லி பார்க்கும்போது நம்ம கரெக்டாக தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெறும் பர்சன்டேஜில் போட்டுக்கிறேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு 4 போர்ஷனில் கொடுக்குறேன். கொடுக்கும்போது 25% ஃபர்ஸ்ட்டோட பெட்டராக இருக்கும். ஓகே. போன வருஷத்தோட இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த 2026 இப்போ நமக்கு மார்ச்சே கடந்துட்டோம். இந்த ஏப்ரலும் முடிக்க போகிறோம். இருந்தாலும் அந்த பர்சன்டேஜ் சொன்னது தானே. வரப்போகிறத தெரிஞ்சுக்கிறதோட வந்து போனது எப்படி இருக்குதுன்னு தெரியும். கால்குலேட் பண்ணிக்கலாம். கால்குலேட் பண்ணிக்கலாம்ல, ஈஸியாக இருக்கும். ஆமாம், கரெக்டு. அப்போது 25% உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் ஜனவரி டு மார்ச் வரைக்கும் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கும், டெவலப் ஆகிருப்பீங்க. ஏப்ரல், மே, ஜூன் அதை பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஏப்ரல் கடந்துட்டீங்க. இருந்தால் கூட உங்களுக்கு அது எத்தனை பர்சன்டேஜில் வருதுனாக்கா 50%. அதோட இது கொஞ்சம் பெட்டராக தான் இருந்திருக்கும். வருமானத்தில் சரி, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சரி, எல்லா மூமெண்ட்லேயும். அடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதம் வந்துட்டு எல்லாமே கிடையாது. 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் நான் பேசுகிறேன். அவங்க மட்டும்தான் இதை லிசன் பண்ணிக்கணும், கவனிச்சிக்கணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ரைட்டு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் விட்டுட்டிங்க பாருங்க, அதை அப்படியே ரெக்கவர் பண்ணி 75% உங்களுக்கு சூப்பர், இன்க்ரெடிபிள் வரும். எல்லாமே நல்லா நடக்கும். அப்படி அப்போ நீங்கள் எதை செஞ்சால் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எதை பண்ணுறீங்களோ எதை செய்கிறீங்களோ அவங்களுக்கு அது பெட்டராகவே வரும். அதுக்கு அர்த்தம் தான். அடுத்து 2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்தவங்க உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜனவரியிலேருந்து இல்லை, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 15% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏப்ரல், மே, ஜூன் 35% தான். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இதில் வந்துட்டு நான் இப்படி பிரிச்சுக்கிட்டேன். ஜூலை, ஆகஸ்ட்டு அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக வந்துட்டு 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். வரப்போகுது. ஏன்னா இனிமேல் தானே வரப்போகுது. ஆனால் வரப்போகிறத சொல்லிகிட்டு இருக்கோம். நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. நோட்டே பண்ணலைன்னா கூட சரி, அது அந்த மாதத்தை கூட ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிய போகுது யூடியூப்பில். செப்டம்பர் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படின்னா என்ன, அது கேர்ஃபுல் மீன்ஸ் என்ன? கேர்ஃபுல்லு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பண்ண வேண்டாம். அர்த்தம் தான். ரொட்டீனாக போகிறது போட்டோம். ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ரொட்டீன், அது சிட்டிஸ் அப்படியே போட்டோம். அந்த புது வெஞ்சர் வேண்டாம். ஆமாம். அடுத்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 50% உங்களுக்கு இன்க்ரெடிபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம், வரவு உண்டு அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து 1ஆம் தேதிக்கு உண்டானது சொல்லிட்டேன், 2க்கும் சொல்லிட்டேன். அடுத்து 3ஆம் தேதிக்கு, அதாவது தட் மீன்ஸ் இந்த 3, 12, 21, 30ஆம் தேதி நீங்கள் பிறந்ததுக்கு உங்களுக்கு ஜனவரிலேருந்து எப்படி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 25% நல்ல பெனிஃபிட்டபுளாக இருந்திருக்கும். ஏப்ரல், மே, ஜூன் அதே 25 தான் வருது, பெருசாக வரல. ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பிஸ்னஸில் பண்ணும்போது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறது, வேறு யாருன்னா போய் பிஸ்னஸில் பண்ணும்போது போய் ஷேர் பண்ணி அவங்களோட கனெக்ட் ஆகிறது, எதுவுமே செய்யாதீங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ட்ராவல்லாம் பண்ணலாமா சார்? ட்ராவலில் பண்ணலாம், அதுக்கு ஒன்றும் இல்லை. பொதுவாக கவனமாக இருக்கணும். ட்ராவல் கூட பண்ணலாம். அந்த ட்ராவலில் கூட மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாது. இப்படி நமக்கு கவனமாக இருங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்கும்போது எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 50% உங்களுக்கு இன்க்ரெடிபிள் வரும். அடுத்து 4, 13, 22, 31ஆம் தேதி உள்ளவங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 25%, ஏப்ரல், மே, ஜூன் 50%, ஜூலை, ஆகஸ்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இன்னும் எல்லாமே இந்த ஜூலை, ஆகஸ்ட்லேயே வந்து இடிக்குது. அப்போ நம்ம அதை தான், அந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி தான் சொல்ல, இந்த வருஷத்து தான் இது. வருஷம் அப்படின்னு கிடையாது. எல்லா டேட் ஆஃப் பர்த்துக்கும் அப்படி சொல்லலை, இவங்களுக்கு தான் அப்படி சொல்லுது, சில டேட்டுக்கு தான். அதாவது 2026க்கு மட்டும் சொல்றீங்க, கேலண்டர் இயர்? ஆமாம், வருஷம் ஃபுல்லெல்லாம் இல்லை. நான் வெறும் 2026க்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது அப்படி சொன்னேன். இந்த ஆண்டு தான் சொன்னேன், இந்த ஆண்டுக்கு தான். அப்போ அடுத்த ஆண்டுக்கு ப்ரிடிக்ஷன் மாறும். வருஷம் மாறும். ஜூலை, ஆகஸ்ட் மட்டும் அவங்க கேர்ஃபுல்லா இருக்கு, அப்படிதான் காட்டுது. இதே வந்து 2ஆம் தேதி உள்ளவங்களுக்கு அப்படி சொல்லலையே. நல்ல பயங்கர பெனிஃபிட்டபுளாக இருக்கணும். அது கிட்டத்தட்ட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு 15 சொல்கிறோம். இவங்களுக்கு 50% இன்க்ரெடிபிள் இருக்கும், பெனிஃபிட்டபுளாக இருக்கும். ஷேரில் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூலை, ஆகஸ்ட் ஹெவியாக இருக்கும். நல்லா 50% அவங்க அதை மார்ஜின் பண்ணிப்பாங்க. செப்டம்பர் சார், அவங்க செப்டம்பர் மட்டும் எதுவும் பண்ண வேணும்னு சொன்னேன். 2ஆம் தேதி உள்ளவங்களுக்கு. 4க்கு ஆமாம், 4க்கு செப்டம்பர் வந்து ஒன்றும் சொல்லலை. செப்டம்பர் ஓகே, ஆவரேஜ் தான். அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கு
இங்கே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் விட்டீங்க பாருங்கள், அது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் 75% உங்களுக்கு வந்து சூப்பர். நல்ல பெனிஃபிட்டபுளாக இருக்கும் அந்த மாதம் ஃபுல்லாகவே. அதுக்கு அர்த்தம் அந்த மாதம்லாம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக வரப்போ போகுது. மீதியெல்லாம் மேக்ஸிமம் இப்போ மார்ச் போயிட்டு ஏப்ரல் தான் இருக்கும். இன்னும் நம்ம மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் அப்போ பார்க்க போகிறீங்க. முடிஞ்சது விட்டால் கூட பார்க்க 5, 14, 23ஆம் தேதி பிறந்தவங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு 25% தான் பெனிஃபிட்டை பார்த்துருப்பீங்க. ஏப்ரல், மே, ஜூனில் 50% பார்க்க போகிறீங்க. ஜூலை, ஆகஸ்ட்டு அதே 25 குறைஞ்சிருச்சு. 50லேருந்து 25 குறைஞ்சிருச்சு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 75. செப்டம்பர் சார், ஜூலை ஆகஸ்ட் சொன்னீங்க. செப்டம்பர் ஆல்சோ செப்டம்பரும் கொஞ்சம் கம்மி தான். அதே 25 தான். ஜனவரியில் கிடைச்சா 25 தான். அப்புறமா ஏப்ரல், மே, ஜூனில் 50, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் திருப்பி அகைன் 25 இறங்கிருச்சு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 75. என்ன சார் ஷேர் மார்க்கெட் மாதிரியே சொல்கிறீங்களா? வாழ்க்கையே அப்படி தான் இருக்குது எல்லாத்துக்கும். அதான் சொன்னேன் முதல்ல, ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரே மாதிரி சீதோசன நிலை இல்லை. எப்படி இல்லையோ அதே மாதிரி வாழ்க்கையும் ஒரே நிலையில் இல்லை. மாறி 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 ஜிக்ஜாக்காக இருக்குது. அதை பர்சன்டேஜ் வைஸ் போடுறேன். கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறோம். அப்படி எஸ் சார். 1 முதல் 5 வரைக்கும் சொன்னீங்க. 6 முதல் 10 வரைக்கும், 6 முதல் 9 வரைக்கும் இருக்கு. நிச்சயமா அவங்களுக்கு உரித்தான நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பீரியட் எப்போ, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் என்ன அப்படிங்கறத குறித்து அடுத்த எபிசோட் நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். கொடான அன்பு உள்ளங்கள் அனைவரும் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். என்னங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள். ஒரு கேலண்டர் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் எப்பப்ப கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கவாறு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம அமைச்சுக்கலாம் இல்லைங்களா? இது வந்து 2026 2026ஆம் வருடம், இந்த வருடத்திற்கானது மட்டுமே. இதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.